عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر: أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الغيبة أشد من الزنا أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா இம்மையிலையும் மறுமையிலையும் எல்லா விதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய செயல்பாடுகளை கற்றுக் கொடுத்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான்: வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. உங்களில் சிலர்களை பற்றி அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்கள் வெறுக்கக்கூடிய விஷயங்களை பேசாதீர்கள். அதாவது புறம் பேசாது. வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. உங்களில் சிலர்களை பற்றி புறம் பேசாதீர்கள். அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயகுல லஹ்ம அஹீஹி மைத்தன். உங்களில் ஒருவர் உங்களுடைய சகோதரருடைய இறந்த நிலையிலே உள்ள அந்த பிணத்துடைய கரியை சாப்பிடுவதற்கு யாராவது பிரியப்படுவீர்களா? ஃபகரிஹுத்துமூஹு. அதை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று அல்லாஹு தாலா அந்த புறம் பேசுவதை இறந்த மனிதருடைய கரியை சாப்பிடுவதற்கு ஒப்பாக்கி அல்லாஹு தாலா சொல்லி காட்டும். ஒரு மனிதர் புறம் பேசுவதும் இன்னொரு மனிதர் ஒரு மனிதருடைய கரியை சாப்பிட்றார், செத்துப்போன மனிதனுடைய கரியை சாப்பிட்றார், ரெண்டு பேரும் சமம் என்பதாக இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டும். ஏன் புறம் பேசக்கூடாது என்று சொன்னால், நம்முடைய எல்லா விதமான நன்மைகளும் அவர்களுக்கு போய் சேர்ந்துடும். யாரை பற்றி புறம் பேசப்படுகிறதோ நம்முடைய எல்லா நன்மைகளும் அவர்களிடத்தில் போய் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க: யா ரசூலல்லாஹ் மல் கீபத். கீபத்துனா என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க: திக்ருக்க அஹாக்க பிமா யக்ரஹு. அந்த மனிதர் எதை வெறுப்பாரோ அந்த ஒன்றை பற்றி பேசுவது. உன்னுடைய சகோதரனை பற்றி நீ பேசுவதாக இருக்கும். எதை பேசுனா உன்னுடைய சகோதரர் வெறுப்பாரோ அந்த ஒரு விஷயத்தை நீ பேசுவதாக இருக்கும், அவர் இல்லாத நேரத்தில். அப்போ சஹாபி கேட்டாங்க: யா ரசூலல்லாஹ், அந்த செயல் அவரிடத்தில் இருந்தாலுமா? அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தை தானே நான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டே கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க: நீங்கள் பேசக்கூடிய அந்த செயல் அவரிடத்தில் இருந்தால் தான் கீபத். அவரிடத்தில் இல்லாத ஒரு செயலை நீங்கள் பேசுனீங்க சொன்னால் அது இட்டு கட்டுறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு செயலை நீங்கள் பேசினா தான் அதுக்கு பின்னது கீபத். இல்லாத ஒரு செயலை நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் அது இட்டு கட்டுதல். ஒரு நபர் மேலே இல்லாத ஒரு தவறை நீங்கள் இட்டு கட்டிட்டீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அப்போ இருக்கக்கூடிய விஷயத்தையே அவர் வெறுப்பார் என்று சொன்னால் அதை பேசாமல் இருப்பது தான் நல்லது. ஒரு நபரை பற்றி ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை திருத்தக்கூடிய நபர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் அந்த செயல்களை சொல்லலாம். இந்த மாதிரி இந்த நபர் இந்த தவறு செய்கிறாரு, அது என்னன்னு சொல்லி நீங்கள் சுட்டி காட்டு. இதை அவர் வெறுத்தாலும் நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஏன் இவர் திருத்துவார், அந்த காரியத்தை விட்டு அவரை தடுப்பார்.
இந்த காரியத்தை செய்யாமல் இருப்பதற்குரிய வழிமுறைகள் அவர் உண்டாக்கி தருவார். அதற்காக வேண்டி அவரிடத்துல போய் என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம். ஒரு நபர் இருக்கிறாரு, பொய் சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. இப்போ அவரை பற்றிய ஒரு செய்தியை அவங்க அண்ணன்கிட்ட போய் சொல்கிறோம். இந்த மாதிரி உங்கள் தம்பி எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த தம்பி கேட்டால் சந்தோஷப்படுவாரா வெறுப்பாரா? வெறுக்க தான் செய்வார். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய எண்ணம் என்னவாக இருக்குது? அண்ணன் தம்பியை கண்டிப்பார், கண்டித்து பொய் சொல்லக்கூடாது என்று என்ன செய்வார்? மிரட்டினா அண்ணன் பேச்ச தம்பி கேட்டு பொய் சொல்லாமல் திரிந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது என்ற நோக்கத்தில் நாம் சொல்வோம் என்று சொன்னால் இது கீபத் ஆகாது. அதே நம்ம குறை சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தோடு சொல்வோம் என்று சொன்னால் அது என்னவாகும்? அது புறம் பேசுவதாக ஆகும். அதனால் உண்டாகக்கூடிய பாதிப்பு என்ன? ஒரு செய்த எல்லா நன்மைகளும் அவருக்கு போய் சேர்ந்துருது ஒன்று. ரெண்டாவது, ஒரு பணத்துடைய கறியை சாப்பிட்டா என்ன எஃபெக்ட் உண்டாகுமோ அந்த எஃபெக்ட் எல்லாம் நம்மளோட இடத்துல என்னவாகும்? உண்டாகும். விளைஞ்சிங்களா? சொல்லுவாங்களே அல்லஹமு யூலிதுல் லஹ்ம சொல்லுவாங்க. ஒரு கறி அந்த கறியை வளர்க்கும் என்று சொல்லுவாங்க. விளைஞ்சிங்களா? இப்போ நம்ம சிக்கன் சாப்பிட்றோன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புல எஃபெக்ட் உண்டாகும். மட்டன் சாப்பிட்றோன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புல என்ன உண்டாகும்? எஃபெக்ட் உண்டாகும். இப்போ ஒரு மனிதருக்கு ரத்தம் இல்லை, என்ன சாப்பிட சொல்லுவாங்க? ஆற்றில் ரத்தம் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய அந்த உறுப்பை சாப்பிட சொல்லுவாங்க. சுவரொட்டி சாப்பிடுங்க, ஈரல் சாப்பிடுங்க. ஏன் சாப்பிட சொல்கிறாங்க? அந்த இரத்த உறுப்பு என்பது நம்முடைய உடலில் ரத்தத்தை உண்டாக்கும். லஹ்மு யூலிதுல் லஹ்ம, கறியை வளர்க்கும் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? ஆட்டுக்கறி சாப்பிட்டோம் பார்த்தீங்க. சில பேர் சொல்லுவாங்க ஆட்டு நெஞ்சு எலும்பு சாப்பிட்டீங்க சொன்னால் நெஞ்சில் சளி நிறாகும், சரியாகும். அந்தந்த உறுப்புகளை சொல்லி காட்டி என்ன செய்வாங்க? அந்த உறுப்பை நீங்கள் சாப்பிட்டீங்க சொன்னால் அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் பலப்படும் அப்படி சொல்லுவாங்க. புழக்கத்தில் என்ன சொல்லுவாங்க. அப்போ அந்த கறி என்ன செய்யுது? உடலில் இருக்கக்கூடிய இந்த கறியை வளர்க்குது, தன்மை வெளியாகுது. இப்போ செத்த மனுஷனுடைய ஒரு பணத்தை சாப்பிட்டோம் என்று சொன்னால் அப்போ நம்முடைய உடம்புல என்ன எஃபெக்ட் வெளியாகும்? யோசித்து பார்க்கணும். விளைஞ்சிங்களா? அப்போ பயங்கரமான ஒரு கெட்ட செயல்பாடுகள் நம்ம இடத்துல வெளியாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் அல்லாஹ் தஆலா கீபத் அதுக்கு என்ன செய்யணும்? ஒப்பாக்கி சொல்லி காட்டுறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய கண்ணோட்டத்தில் மிகப்பெரிய பாவம் சொன்னால் என்ன சொல்லுவோம்? விபச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விளைஞ்சிங்களா? விபச்சாரம் தான் பெரிய பாவம். அதை செய்கிறவங்க கண்ணியமான முறையில் யாராக பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க, ரொம்ப வெறுப்பாக பார்ப்பாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க அல் கீபத்து அஷத்து மின ஜினா, கீபத்திற்கு அது ஜினாவை விட மிக கொடுமையானது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. நம்ம ஜினாவை பற்றி நாம் எந்த அளவு வெறுக்கிறோமோ அந்த அளவு வெறுப்பு நம்ம எதன் மேலே காட்டணும்? கீபத்து மேலே காட்டணும். அந்த அளவு கீபத்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக சொன்னால் அதை விட்டு ஒதுங்கி கொள்வதற்குரிய ஒரு சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும்? உண்டாக்கி கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கணும். ஏன்னா அது ஜினாவை விட கொடுமையானது. ஏன்? அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இன்னர் ரஜுல ஒரு மனிதர் ஆகிறவர் கது யஸினி சில வேளை ஜினா செஞ்சிடுறார். யதூபு ஃபயதூபுல்லா, அவர் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாரு, அல்லாஹ்வும் பாவத்தை மன்னிச்சிடறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? பாவத்தை மன்னிச்சிடறான். ஆனால் ஃபைனல் கீபத்தை, ஆனால் கீபத் இருக்குது, இன்ன சாஹிபல் கீபத், அந்த கீபத்து பேசிய நபர் இருக்கிறாரு, அவரை அல்லாஹு தாலா யாரை பற்றி கீபத்து பேசினாரோ அவர் மன்னிக்கும் வரை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. ரெண்டுத்துக்கு வித்தியாசமாக தான். ஜினா செஞ்சார், அல்லாஹு தாலா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிடறான். ஆனால் கீபத் ஒரு மனுஷன் பேசிட்டார் என்று சொன்னால் இப்போ அவர் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறார். ஏன் அல்லாஹ் நான் தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிடியா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நீ யாரை பற்றி பேசினாயோ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, அவர் மன்னிச்சா நான் மன்னிச்சிடுறேன். அப்போ எதை விட கொடுமையானதாக போது பாருங்கள். அப்போ ரெண்டு பேருடைய மன்னிப்பு இந்த இடத்துல தேவைப்படுது. யாரை பற்றி பேசணுமோ அவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பையே தடுக்கக்கூடிய ஒரு செயலாக கீபத் இருக்கு. ஹுக்கூக்குல் இபாதில் அடியாறுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கட்டுப்பட்டது. இப்போ அந்த அவரிடத்துல நான் போய் மன்னிப்பு கேட்க முடியும் என்று இருந்தால் மன்னிப்பு கேட்டுறணும். உங்களை பற்றி நான் தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லி கேட்டால் அவர் எதுவும் நினைக்க மாட்டார் என்று தான் மன்னிப்பு கேட்கலாம். அதே நாம் போய் மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் உங்களை பற்றி தப்பாக பேசிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க அப்படி கேட்டால் நமக்கு கோச்சிக்குவார். முன்னாடி நல்லபடியாக பேசிட்டு பின்னாடி இப்படிலாம் பேசுகிறியா, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படி சொல்லிட்டாருன்னா இப்போ என்ன செய்கிறது என்று கேட்டால் அதுக்கும் பெரியார் வழி சொல்லி காட்டுறாங்க. அவருக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க.
நீங்கள் யாரை பற்றியாவது புறம் பேசி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால் அவருக்காக வேண்டி அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. எந்த அளவுக்கு நாம் செய்த அந்த தவறுக்கு நாம் செஞ்சு இஸ்திக்ஃபார் சமமாகிடுச்சு உங்களுடைய எண்ணத்தில் வரக்கூடிய அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. விளைஞ்சி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியலன்னு சொன்னால் அவருக்காக நீங்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல அவருடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக வேண்டி அதிகமாக அல்லாஹ் தஆலா இடத்துல மன்னிப்பு கேளுங்க என்று பெரியார்கள் நமக்கு வழியை சொல்லி காட்டுறாங்க. விளைஞ்சில் அப்போ அண்ணனை பற்றி நம்ம எதாவது பேசியிருப்போம், அல்ல அத்தாவை பற்றி எதாவது பேசியிருப்போம். இப்போ அத்தா கிட்ட போய் கேட்க முடியுமா, அத்தா உங்களை பற்றி நான் இப்படிலாம் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அத்தா அப்படி சொல்லி நம்ம கேட்டோம் சொன்னால் அத்தா ஏற்கனவே கோபமாக இருக்கிற இன்னும் கோபம் அதிகமாகி இப்படிலாம் பேசுகிறியா நீ, என்னை விட்டு நீ தூரம் போயிடு அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ போய் மன்னிப்பு கேட்கலாமா? உறவு முறிப்பதை விட ரெண்டுமே தப்பு தான். கீபத்தும் தப்பு தான், உறவு முறிக்கிறதும் தப்பு தான். இப்போ இதுக்கு வழி இருக்குது, கீபத்துக்கு என்ன இருக்குது, வழி இருக்குது. இப்போ நேராக போய் சொல்லாமல் அத்தாவுக்காக மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடணும். எல்லாம் எங்கள் அத்தாவுடைய பாவத்தை மன்னிச்சிடு, நான் அவரை பற்றி புறம் பேசிட்டு என்னையும் மன்னிச்சிடு அவரையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ் அப்படின்னு மன்னிப்பு எவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோமோ கடைசியில் ஒரு எண்ணத்தை அல்லாஹ் தஆலா போட்டுருவான். நம்ம செஞ்ச தவறுக்கு போதுமான அளவு நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பித்தோம். வந்தவொடனே நம்ம நிப்பாட்டிக்க வேண்டியது தான். விளைஞ்சிங்களா? அப்போ உறவு முறிப்பதை விட விளைஞ்சிங்களா கீபத்துக்காக மன்னிப்பு கேட்டு போயிடணும். விளைஞ்சிங்களான்னு அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனால தான் சொன்னாங்க, அல் கீபத் அஷத்து மின ஜினா, ஜினாவை விட மிக மிக கொடுமையானது புறம் பேசுறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உதுக்குரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களில் மௌத்தானவர்களை பற்றிய நல்ல விஷயங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டார், அவரை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாச்சு என்று சொன்னால் நல்ல விஷயமா பேசுங்க. அவரை பற்றிய தீய காரியங்களை என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. இது ரொம்ப கொடுமையானது. ஹயாத்தாக இருப்பவரை பற்றி புறம் பேசுவதை விட மௌத்தா போனவரை பற்றி புறம் பேசுவது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு செயல். அது விளைஞ்சிங்களா? ஏன் என்று சொன்னால் ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜினாவை விட கொடுமையானது சொல்லி கீபத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது இறந்த மனிதருடைய கரியை சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க, கறி சாப்பிடுவதை போலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு மனிதர் மௌத்தாவே போயிட்டார் ஒருத்தர், இப்போ நீங்கள் அவரை பற்றி நீங்கள் ஜினா பேசுனீங்க என்று சொன்னால் அது உண்மையாகவே அவருடைய கரியை சாப்பிட்ற மாதிரி. அது யாரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களோ அவருடைய கரியை சாப்பிட்ற மாதிரி. அப்போ இவ்வளோ நாள் அவர் மீது நீங்கள் வச்சிருந்த அந்த அன்பு வெளிப்படலை, அவர்கள் மீது இருந்த வெறுப்பு தானே ஆகுது, வெளிப்படுது என்பதுடைய அடையாளமாக அந்த விஷயம் இருக்குது. அப்போ மௌத்தா போயிட்டாலும் அவரை பற்றி என்ன செய்யாதீங்க, நீங்கள் தீய காரியங்களை பேசாதீங்க, அவரை பற்றி நல்ல காரியங்களை பேசுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. விளைஞ்சிங்களா? ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அவர்களை பற்றி ஒரு நபர் தவறான விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டே இருக்கிறார், தவறான விஷயங்களை மக்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த செய்தி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இடத்துல வருது. இந்த நபர் உங்களை பற்றி மக்கள் மத்தியில் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க நிறைய பேரிச்சப்பழம், ஹல்வா, ஸ்வீட்டு, இன்னும் நிறையா விஷயங்களை ஒரு தட்டில் வச்சு கொஞ்சம் திரகம் இதெல்லாம் வச்சு அந்த நபருக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையாளர் இடத்துல கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த வேலையால் அந்த பொருளெல்லாம் கொண்டு போய் அந்த நபர் இடத்துல கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அந்த வேலையால் சொன்னாங்க, நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக மக்களுக்கு மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, அதுக்காக வேண்டி கொடுத்து அமிச்சாங்க அப்படி சொன்னாங்களாம். இப்போ கோவம் வருமா வராதா? நேராக அந்த மனுஷன் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இடத்துல வந்துட்டாங்க. உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், அப்படி இருந்து எனக்கு நீங்கள் ஏன் ஹதியா கொடுத்து அனுப்புகிறீங்க, எதுக்கு அன்பளிப்பு கொடுத்து அனுப்பிச்சிங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, தம்பி நீங்கள் எத்தனை நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நன்மைகளை சேர்த்துக்கிட்டே இருந்தீங்க. 5 வேளை தொழுது, திக்ருகள் ஓதி, குர்ஆன் ஓதி கொஞ்சம் கொஞ்சமாக நன்மை சேர்த்துக்கிட்டே இருந்தீங்க. தஹஜ்ஜுத் தொழுதிங்க, நல்ல இபாதத்தெல்லாம் செய்து உங்கள் பற்றல் அதிகமாக நன்மையை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்க. ஆனால் நான் கேள்விப்பட்டேன், என்னை பற்றி நீங்கள் மக்களுக்கு மத்தியில் குறை சொல்கிறீங்களாம், புறம் பேசுகிறீங்களாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். எப்போ என்னை பற்றி நீங்கள் புறம் பேசுனீங்களோ உங்கள் நன்மை எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா எடுத்து எனக்கு கொடுத்துட்டான். உங்கள் நன்மை எடுத்து அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்துட்டான். இப்போ நான் திருப்பி உங்களுக்கு என்ன பிரதி உபகாரம் என்ன செய்கிறதுன்னு நான் யோசித்து பார்த்தேன். திருப்பி உங்களை பற்றி புறம் பேசலாம் என்று பார்த்தா அந்த தகுதி எனக்கு இல்லை, அது பாவமான காரியம், அதை நான் செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை.
சரி நன்மையை தான் உங்களுக்கு கொடுக்க முடியலை, துன்யாவுடைய இந்த பொருளாவது அன்பளிப்பாக கொடுக்கலாம் என்று இந்த அன்பளிப்புகளை உங்களுக்கு நான் கொடுத்து அமிச்சேன். நீங்கள் புறம் பேசி எனக்கு நன்மையை கொடுத்தீங்க, நான் இந்த ஒரு அன்பளிப்பை இந்த அல்வா பேரிச்சப்பழ திர்ஹத்தை அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறேன் என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்களாம். சொன்னோன்னே அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கிறோம் என்பதை உணர்ந்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டாங்க. வளைஞ்சியில் அப்போ சின்ன ஒரு விஷயந்தான், அது பேசுகிறதுக்கும் சொல்லப்போனால் நல்லாயிருக்கும். கீபத்து பேசுகிறது இருக்குது, அது ஷைத்தானுடைய புறத்துலேருந்து இருக்கிறதால அது பேச பேச எப்படி இருக்கும், அழகான விஷயமாக தெரியும். இன்னும் நல்ல விஷயம் மாதிரி என்ன செய்தான செய்வோம் அதை காட்டுவான். 2 பெண்கள் உட்காந்து பேசுகிறாங்க, வளைஞ்சில 3வது ஒரு நபரை பற்றி என்ன செய்வான், கண்டிப்பாக பேசுவாங்க. அது பேசுறது எப்படி இருக்கும், நல்ல விஷயத்தை பேசுகிற மாதிரி தான் தெரியும், ஆனால் அதுக்குள்ளே பெரிய ஒரு ஆபத்து இருக்குது என்று என்னவாகாது, விளங்காது. அதனால தான் பெரியார்கள் சொல்லி காட்டுவாங்க, யாராவது புறம் பேசுகிற மாதிரி உங்ககிட்ட வந்தாங்கன்னா, இல்லாத ஒரு நபரை பற்றி பேச உங்கள் இடத்துல வந்தாங்கன்னா, நீங்கள் இப்படி காரணம் சொல்லுங்கள், எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் உட்காருங்க, அந்த வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்படியே அவங்க சிந்தனையை மாற்றி விட்டுறணும். அல்லது நான் கொஞ்சம் தஸ்பி ஓத வேண்டியிருக்கு, நீங்களும் கொஞ்சம் தஸ்பி ஓதும், நானும் கொஞ்சம் தஸ்பி ஓதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தஸ்பி எடுத்து கொடுக்கணும். வளைஞ்சில் அல்லாமா ஃபைதி ஷா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க இடத்துல சில பேர் வந்து சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி இந்த நபர் இருக்கிறாரே அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. உடனே சர்க்கார் செய்வாங்க, மாடி இருக்க தஸ்பியில் எடுத்து ஒரு தஸ்பி தான் வச்சுக்கிட்டு இன்னொரு தஸ்பி அவர் கையில் கொடுத்து, கொஞ்சம் அல்லாஹ்வுல் அதுக்கு கொஞ்சம் பாக்கி இருக்குது, நான் ஓதிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பேசுவோம். சிந்தனையை மாற்றி விட்ருது. கொஞ்சம் செலவாத்து ஓத வேண்டியிருக்கு, நான் கொஞ்சம் ஓதிட்டு வந்துடுறேன் அப்படி சிந்தனையை மாற்றி விட்ருது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், அந்த பாத்திரம் 2 பாத்திரம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு, எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சிந்தனையை மாற்றி விட்ருது. மறுபடியும் வந்தோடனே மறுபடியும் அதே மாதிரி ஆரம்பித்தேன்னா 1 நிமிஷம் உட்காருங்க, அதை டீ போட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி சிந்தனையை மாற்றி விட்டோம் என்று சொன்னால் அந்த பாவமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகாமல் அல்லாஹு தஆலா காப்பாற்றிடும். விளைஞ்சிங்களா? ஒரு தடவை ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு விருந்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்படி விருந்தில் கலந்து சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி இன்னும் ரொட்டி கொண்டு வந்து வைக்கலை. விளைஞ்சிங்களா? கொஞ்ச நேரம் கழித்து ரொட்டி கொண்டு வந்து வச்சிட்டாங்க. மக்கள் அது வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க, யார் விருந்து கொடுக்குறாரோ அவரை பற்றி என்ன செய்ய தப்பாக பேசிட்டு உட்காந்துருக்காங்க. விளைஞ்சிங்களா? உடனே ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, தம்பிகளா கறியை சாப்பிட்டது போதும், எல்லாம் ரொட்டியே சாப்பிடுங்க அப்படின்னாங்களாம். உடனே நம்ம அங்கே தான் கேட்குறாங்க, ரொட்டி தான் வச்சுருக்கிறாங்க, கறி ஒன்று வைக்கலையே அப்படி சொல்லி அங்கே தான் மக்கள்லாம் கேட்டாங்க. உடனே ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி, இவ்வளோ நேரம் சாப்பிட்டீங்களாப்பா, இவ்வளோ நேரம் யார் விருந்து கொடுத்தாரோ அவருடைய கறியை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே, அது போதும், நீ சாப்பிட்டது போதும், புறம் பேசுனது போதும், ரொட்டியை சாப்பிடுங்க அப்படி சொல்லி ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காட்டினாங்க. விளைஞ்சிங்களா? அப்போ புறம் பேசுவதில் அல்லாஹு தஆலா அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு அல்லாஹு தஆலா வச்சுருக்கிறான். விளைஞ்சிங்களா? ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 கபரை பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் தான். 2 கபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து சொன்னாங்க, இந்த 2 கபரில் உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுறாங்க அப்படி சொல்லி பெரிய பெரிய விஷயத்துக்காக வேண்டி என்ன செய்யலை, வேதனை செய்யலை. அதான் நம்முடைய பார்வையில் புறம் பேசுதல் என்பது சாதாரண ஒரு விஷயமா இருக்குல்ல, அதை ஸல்லல்லாஹு சொல்கிறோம். நீங்கள் நினைக்கிறீங்களே பெரிய பெரிய பாவம் சொல்கிறீங்களே, அந்த மாதிரி இல்லை, உங்களுடைய சிந்தனையில் சின்ன பாவம் நீங்கள் நினைக்கிறீங்களே, அந்த பாவத்துக்காக வேண்டி என்ன செய்யப்படுது, வேதனை செய்யப்படுது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதான் ஒரு கபராளி பீஷா போயிட்டு சரியான முறையில் சுத்தம் செய்யலை, பீஷாப்புடைய விஷயத்தில் பேணுதலாக இல்லை என்பதனால் என்ன செய்யப்படுகிறார், அவர் வேதனை செய்யப்படுகிறார். இன்னொரு நபர் அதிகமாக கோல் சொல்லி புறம் பேசிக்கிட்டு இருந்தார், அதனால் என்ன செய்யப்படுறார், அவர் வேதனை செய்யப்படுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு ஒரு குச்சியை உடச்சி அதை 2ஆக உடச்சி இந்த கபரில் ஒன்று அந்த கபரில் ஒன்று நட்டு வச்சுட்டு இது பச்சை இது காயாமல் இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் வேதனை குறைக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வளைஞ்சிங்களா? அப்போ இதில் 2 விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்று, சிறுநீர் போய்விட்டு அதில் பேணுதலான முறையில் என்ன செய்யணும், சுத்தம் செய்யணும். விளைஞ்ச தாராளமான முறையில் என்ன செய்யணும், தண்ணியை ஊற்றி பரிபூர்ணமாக என்ன செய்யணும், சுத்தம் செய்யணும். விளைஞ்சிங்களா? அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது அது ஆடைகளில் பட்டிருந்தாலோ காலில் பட்டிருந்தாலோ, விளைஞ்சிங்களா? கொஞ்சம் இஸ்திபிரா செய்யணும் சொன்னால், அதாவது பீஷா போயிட்ட பிறகு ஒரு கணக்குதல் விளைஞ்ச அல்ல, காலை இப்படி லைட்டாக ஒரு நெருக்குதல். இப்போ நெருக்குனா உள்ள ஏதாவது பீஷா இருந்துச்சு சொன்னால் அது என்ன ஆகிடும், வெளியாகிடும். விளைஞ்சிங்களா? நம்ம எழுந்த பிறகு நம்முடைய ஆடையில் பீஷாப் சொட்டிடுச்சு என்று சொன்னால் உடனே ஆடை அந்த இடத்துல என்ன செய்யணும், சுத்தம் செஞ்சிடணும். ஆடை மாற்றக்கூட சொன்னதாக மாற்றிடணும். ஆக பீஷாப்பில் எந்த அளவு பேணுதலாக இருக்கணுமோ அந்த அளவு அந்த சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தில்
பேணுதலாக இருக்கும். அது எங்கே போய் பாதிப்பு உண்டாக்குது? கபூரில் போய் பாதிப்பு உண்டாக்குது. அல்லாஹு தாலா காப்பாற்றணும். அப்போ சில பேர் நம்ம பார்க்குறோம், ஃபேண்ட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதால நின்றுக்கிட்டே பீஷா போயிடுறாங்க. சுன்னத்துக்கு மாற்றம் தான். உட்கார முடியலை என்று சொன்னால் நின்றுட்டு பீஷா போயிடலாம். அப்படி ஃபேண்ட்டு போட்டிருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் பாத்ரூம் போய் பீஷா போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் ஃபேண்ட்டை அவுத்துட்டு பாத்ரூம் போய்ட்டு என்ன செய்யலாம்? பீஷா போகலாம். அப்படி வாய்ப்பு இருந்தால் அங்கே போய் என்ன செய்யணும்? உட்காந்து தான் பீஷா போகணும். அந்த உட்காந்து போகக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று சொன்னால் நின்றுக்கிட்டு என்ன செஞ்சுக்கலாம்? பீஷா போய்க்கலாம், நிர்பந்தத்துக்கு போய்க்கலாம். ஆனால் போகக்கூடிய நேரத்தில் ஆடையில் எங்கேயாவது பட்டிருக்கா, சரியான முறையில் நம்ம சுத்தம் செஞ்சுருக்குறோமா, சுத்தம் செய்யாமல் விட்டுட்டோமா? சில ஆஃபீஸுகளில் பார்க்குறோம், சுத்தம் செய்யறத ஒரு குறையாக பார்க்குறாங்க, எங்கே போய் தண்ணி ஊற்றிட்டு வராங்க அப்படி சில பேருக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைனாவது உண்டாகும். சில பேர் பீஷாப் சுத்தம் செஞ்சுட்டா அந்த ஈரம் எங்கே தெரியும்? ஃபேண்ட்டில் தெரியும். அதனால் சுத்தம் செய்யாமல் விட்டுடுறாங்க. இதில் சாதாரண ஒரு விஷயம், நம்ம ட்ராவலில் போகிறோம், ட்ராவலில் போகக்கூடிய நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் எங்கேயாவது பீஷாப் போகக்கூடிய சூழ்நிலை உண்டாச்சு என்று சொன்னால் போய் பாத்ரூமில் போய் பீஷாப்பை சுத்தம் செஞ்சுட்டு வந்துடணும். சில பேர் என்ன செய்கிறாங்க, அந்த பாத்ரூமுடைய அந்த பஸ் ஸ்டாண்டுடைய ஓரத்தில் எங்கேயே பீஷாப் போயிட்டு இஸ்திஞ்சா சுத்தம் செய்யாமல் வந்துடுறாங்க. விளைஞ்சிங்களா? ஒரு பேப்பரோ அல்லது கல்லோ வச்சு என்ன செஞ்சு நம்ம சுத்தம் செஞ்சிடணும். சுத்தம் செய்யாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதோடைய பாதிப்பு எங்கே தெரியறதில்ல, எங்கே காட்டுது? கபூரில் காட்டுது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி புறம் பேசுதல், இதுவும் எங்கே பாதிப்பு உண்டாக்குது? துன்யாவில் அதனுடைய பாதிப்பு நமக்கு தெரியாவிட்டாலும் கபரில் அதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக உண்டாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த கருத்துக்களை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு யாரையாவது பற்றி தவறான விஷயங்கள் பேசக்கூடிய சூழ்நிலை உண்டானாலோ, அதை கேட்கக்கூடிய சூழ்நிலை உண்டானாலோ அதை விட்டு நம்ம தவிர்ந்து கொள்வது நம்ம மேலே கடமையாக இருக்குது. அல்லாஹு தாலா நாவாலும் உண்டாகக்கூடிய எல்லா விதமான பாவமான காரியங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.